பேருக்கு மாற்றம் வேணும்? You are in the right place. Oh Yes, my prophet. God. Oh yes. Prophet நான் ரெடி அப்படின்றவங்க எத்தனை பேர்? Yes, prophet. See, நாகமானுக்கு ஒரு மாற்றம் தேவைப்படுது. நாகமானுக்கு என்னது? ஒரு மாற்றம் தேவைப்படுது. பட் நாகமான் எல்லா காரியத்தையும் தேடிட்டார். பட் ஸ்டில் he is waiting for the change. திடீர்னு ஒரு ஜஸ்ட் ஒரு சின்ன பொண்ணு அவங்க வீட்டுக்குள்ள என்டர் ஆகுறாங்க. அந்த சின்ன பொண்ணு சொல்றாங்க, எனக்கு ஒருத்தர் தெரியும். உடனே அவங்களுடைய வைஃப் எங்க இருக்காரு, எந்த லொகேஷன், எப்படி போகணும், யாரை போய் பார்க்கணும், ஜஸ்ட் எல்லா டீடைல்ஸும் கலெக்ட் பண்றாங்க. Yes. Because of what? Change. நான் சொல்றது எத்தனை பேருக்கு விளங்குது? Yes, prophet. ஜஸ்ட் எல்லா டீடைல்ஸையும் கலெக்ட் பண்ணிட்டு நாகமான்ட்ட எடுத்துட்டு போய் அதை டெலிவர் பண்றாங்க. இந்த மாதிரி ஒருத்தர் இருக்காராம், அவர் பேர் ப்ராஃபெட்டா. ஜஸ்ட் கோ அண்ட் மீட் ஹிம். நீங்க போய் பார்த்தா போதும். Because only the one person can change your life. ஒரே ஒருத்தரால மட்டும்தான் அந்த மாற்றத்தை கொண்டு வர முடியும். Oh yes. That is Yes, yes. அவர் பேர் என்னன்னா ப்ராஃபெட். Yes, prophet. ஈவன் ஒரே ஒரு மாற்றம் தேவை. யாருக்கு தெரியுமா? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. எங்க இருந்து? எகிப்துல இருந்து. எத்தனை வருஷம்? 430 வருஷம். Yes. என்னுடைய கேள்வி என்னன்னா, ஒருத்தர் கூடவா இல்லை? ஓகே, இப்போ நான் ஒரு காரியத்தை எடுத்துக்கிறேன். 10 வருஷம்ன்றது ஒரு டிகேட். am I right? 430 வருஷம், அப்ப எத்தனை டிகேட்? 43 டிகேட்ல ஒருத்தர் கூடவா இல்லை? காட் ஒருத்தரையுமா சூஸ் பண்ணல. See, உங்க ஜெனரேஷன் எப்படி இருந்ததுன்னு எனக்கு தெரியாது. பட் அடுத்த வரக்கூடிய உங்களுடைய ஜெனரேஷன், அதனாலதான் காட் இன்னைக்கு உங்களை ஸ்பெசிபிக்கா சூஸ் பண்ணிருக்காரு. Yes, prophet. அதனாலதான் காட் உங்களை ஸ்பெசிபிக்கா, oh my God, உங்க இடத்துல இருந்து இங்க கொண்டு வந்திருக்காரு. Because அடுத்து வரக்கூடிய டிகேட் உங்க மூலியமா ஒரு மாற்றத்தை அனுபவிக்கணும். எஸ் ப்ராஃபட், ஆமா இது உண்மை அப்படின்றவங்க மாத்திரம் சொல்லுங்க எஸ். Yes. யார் மூலியமா? Prophet. சொல்லுங்க, ஏன் மூலியமா? ஏன் மூலியமா? Because அதுக்கு தான் காட் உங்களை சூஸ் பண்ணிருக்காரு. அதுக்கு தான் காட் உங்களை ப்ராஃபட் கிட்ட, oh my God, ப்ராஃபட் கிட்ட அனுப்பி இருக்காரு. எதுக்கு? அடுத்த வர டிகேட் ஆகுது, அடுத்த வர தலைமுறையாவது, அடுத்த வர ஜெனரேஷன் ஆகுது, அடுத்த வர உங்களுடைய உங்க பிள்ளைங்களாவது என்ன வேணும்? மாற்றத்தை அனுபவிக்கணும். எஸ் சொல்லுங்க, enough is enough. enough is enough. ஏன்? பிகாஸ் நீங்க பட்டது வரைக்கும் போதும். ஆமா தானே? எஸ் ப்ராஃபட். இல்ல அடுத்த ஜெனரேஷனும் வலி அனுபவிக்கணுமா? அடுத்த ஜெனரேஷனும் அழுகணுமா? அடுத்த ஜெனரேஷனும் ஏக்கத்தோட காத்துட்டு இருக்கணுமா? ஒரே ஒரு வார்த்தை சொல்லுவான், எங்க அப்பா எனக்கு எதுவுமே சேர்த்து வைக்கல. கடைசியா உங்களை பார்த்து கேட்பான், எனக்காக நீ என்ன செஞ்ச? சார் நோ. எஸ் எஸ். ஈவன் அதே தான் உங்க பையன் உங்க அம்மாவை பார்த்து, தட் மீன்ஸ் மதரை பார்த்து கேட்பான், எனக்காக என்னம்மா சேர்த்து வச்ச? அவங்கிட்ட சொல்றதுக்கு உங்ககிட்ட பதில் இருக்கா? அவங்கிட்ட பேசுற அளவுக்கு உங்ககிட்ட திறமை இருக்கா? ஏன்? ஏன்னா என் டிகேட்ஸை நான் வேஸ்ட் பண்ணிட்டேன். எஸ். வாட் இஸ் த காஸ்ட் ஆஃப் பெனிஃபிட்? am I right? நான் கூட தான் இயேசுவை தெரிஞ்சு வச்சிருக்கேன். என்ன பெனிஃபிட், என்ன பயன் அடைஞ்சோம்? பெனிஃபிட் அடையணும். எதை ருசி பார்த்தாலும், இப்போ நான் பிரியாணி சாப்பிட்றேன், இதனால எனக்கு என்ன பெனிஃபிட்? இப்போ நான் அங்கிருந்து இங்கே வந்திருக்கேன், என்ன பெனிஃபிட்? நான் இந்த இடத்த விட்டு நான் வெளியே போகிறேன், எனக்கு என்ன பெனிஃபிட்? ஜஸ்ட் நான் எங்கள் அம்மா கிட்ட கேட்டேன், அம்மா எனக்காக என்ன சேர்த்து வச்சுருக்கீங்கன்னு. எங்கள் அம்மா ஓன்னு அழுதாங்க. ஓ, அப்போ இதுதான் எல்லாருமே சேர்த்து வச்சுருக்காங்க போல தெரியுது. am I right? yes or no? ஈவன் எல்லா பேரண்ட்ஸுமே தான் சேர்த்து வைப்பாங்க. யார் போயிட்ட பிறகு? பசங்க போயிட்ட பிறகு. பட் நான் ஒரு நாள் உட்காந்து யோசிச்சுட்டு இருந்தேன், இவங்களும் சேர்த்து வைக்கல, ஆமா நம்ம என்ன சேர்த்து வைக்க போறோம்? ஈவன் சில பேருக்கு சொத்து இருக்கும், சொத்து இருந்தும் பிரயோஜனம் இருக்காது. ஒரே ஒரு நாள் நான் ஒன்று கற்றுக்கிட்டேன், இந்த பூமியில நான் ஒன்று சேர்த்து வைக்கணும்னா அது மாபெரும் சமாதானமும் அமைதியும். நான் சொல்றது உங்களுக்கு புரிஞ்சுதா? மாபெரும் சமாதானமும் அமைதியும், இதை ரெண்டுத்தையும் நான் சேர்த்து வச்சுக்கிட்டேன்னா இதை வச்சு எல்லாத்தையும் வாங்கிடலாம். ஜீசஸ் கிரைஸ்ட் நமக்காக சொத்தா வச்சுட்டு போனது என்ன? நான் உங்களுக்காக சமாதானத்தை வச்சுட்டு போறேன். தட் மீன்ஸ் அதுதான் மாபெரும் சொத்து. அதை தான் இன்னைக்கு நான் மீண்டும் உங்களுக்கு டெலிவரி பண்ண வந்திருக்கேன். எத்தனை பேர் ரெடி? ஹே சொல்லுங்க, ஐ ரிசீவ் மை பீஸ். ஏன்னா இந்த மாபெரும் சமாதானம் என்று சொத்து உங்களுக்குள்ள வந்தா போதும். Oh yes. இது எல்லா காரியத்தையும் முடிச்சு கொடுத்துரும். Yes, yes prophet. இன்னைக்கு காட் சொன்னார், என் ஏஞ்சல்ஸ் அனுப்ப போறேன்னு போய் என் பிள்ளைங்கிட்ட சொல்லுன்னு. நான் பீச் ப்ரேயர்ல உட்கார்ந்து இருக்கிறப்போ காட் சொன்னார், நான் ஏஞ்சல்ஸ் அனுப்ப போறேன்னு. நான் காட் கிட்ட கேட்டேன், நீங்க அவங்களுக்கு அனுப்புறதுக்கு முன்னாடி எனக்கு காண்பீங்க அவங்கள. ஜஸ்ட் நான் பிரார்த்தனை செஞ்சுட்டு இருக்கப்போ நான் ஷாக் ஆகி உட்கார்ந்துட்டு இருந்தேன். 3 ஏஞ்சல்ஸ் ஒரே நேரத்துல பீச்ல. நான் கேட்டேன், இந்த 3 பேர் எனக்கு பத்தாது,
எனக்கு ஒரு ஆர்மி வேணும். எனக்கு என்னது? படை வேணும். See, God ஒரு காரியத்தை செய்யும்போது ஒரு படையோட தான் செய்வார். ஈவன் ஜீசஸ் ஒரு இடத்துக்கு போகும்போது ஒரு படையோட தான் போனார். அதனால தான் வேதம் சொல்லுது, திரளான ஜனங்கள் இயேசுவுக்கு பின் சென்றார்கள். Am I right? Yes. ஈவன் ஜீசஸ் சொல்றார், நான் கூப்பிட்டேன்னா எத்தனை லேகியோனுக்கு மேல 2000 லேகியோன். அத்தனை ஏஞ்சல்ஸ் காட் எனக்கு என்ன செய்வார்? அனுப்புவாருன்னு ஜீசஸ் சொல்றாரா? லேகியோன்ன்றது பேய் இல்ல, லேகியோன்ன்றது கவுண்ட். தட் மீன்ஸ் இட்ஸ் a latin word, லத்தீன் வார்த்தை. இதை எங்க உபயோகப்படுத்துவாங்கன்னா ஆர்மிஸ்ல உபயோகப்படுத்துவாங்க. என்ன வேர்டு? லீஜியோன். நான் சொல்றது உங்களுக்கு புரிஞ்சுதா? Yes. நீங்க என்ன பாக்குறது பார்த்தா அது வசனங்குதான்ற மாதிரியே கேப்பீங்க போல தெரியுது. சரி காமிக்கிறேன் யாரெல்லாம் என் கூட இருக்கிறது. ஃபர்ஸ்ட் எனக்கு லூக் 1 கொடுங்க பார்க்கலாம். 27. தாவீதின் வம்சத்தானாகிய யோசேப்பு என்கிற நாமமுள்ள புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருந்த ஒரு கன்னிகையின் இடத்துக்கு தேவனாலே அனுப்பப்பட்டான். அந்த கன்னிகையின் பெயர் மரியாள். அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றான். Upon entering, Gabriel greeted her, "Good morning. You are beautiful with God's beauty, beautiful inside and out. God be with you." இன்றிலிருந்து நீங்க ஒரு காரியத்தை செய்ய போறீங்க. காலையில உங்க வைஃபை உங்க வைஃபை குட் மார்னிங், காட் பி வித் யூ, கடவுள் உங்க கூட இருக்கிறார். இது ஒன்றும் கஷ்டம் இல்லையே. ராத்திரி தான் சண்டை போட்டேன், திருப்பி காலையில் எழுந்துச்சு ஏன்னா காட் பி வித் யூ, அதெல்லாம் வேலைக்காக வேற ஏதாவது சொல்லித்தாங்க. நோ, ஜஸ்ட் காலையில் எழுந்து குட் மார்னிங், காட் பி With you. ஜஸ்ட் நீங்கள் சொல்லி பாருங்க. அவங்க மேலே இருக்கிற தயவை எடுத்து உங்கள் வாழ்க்கையில் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அவங்க தான் ஹைலி ஃபேவர்ட். Yes. இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு பேர் என்ன தெரியுமா? மசா ஃபேவா. சொல்லுங்க, மசா ஃபேவா. மசா ஃபேவர். மீண்டும் சொல்லுங்க பார்க்கலாம். மசா ஃபேவர். பிகாஸ் இந்த மசா ஃபேவருக்கு யார் தேவைன்னா ஏஞ்சல்ஸ் தேவை. Oh yes. Angel. அதனால தான் ஜீசஸ் சொல்றாரு, நான் கூப்பிட்டேன்னா எத்தனை லேகியோன்? மத்தேயு 26:53. உங்களுக்கு புரியும் பாருங்க. இப்போ அந்த பிரேயர் நான் உங்களுக்கே காமிக்கிறேன். நான் இப்பொழுது என் பிதாவை வேண்டிக் கொண்டார், அவர் 12 லேகியோனுக்கும் அதிகமான தூதரை என்னிடத்தில் அனுப்ப மாட்டார் என்று நினைக்கிறாயா? நம்ம என்ன நினைப்போம்? 12 லேகியோன்னா 12 பிசாச பார்த்தாலும் அவனே போய் வச்சு கூப்பிடணும். எகைன் போடுங்க பார்க்கலாம். Do you suppose that Do you suppose that I cannot appeal to my father, I cannot appeal to my father and he will immediately provide me with more than 12 legions? More than எவ்வளோ? 12 legions. கவுண்டிங் எவ்வளோ வருதாங்க? 80,000. 80,000 of angels. நான் கூப்பிட்டா எத்தனை பேர் வருவாங்க? அப்போ ஒருத்தனுக்கு எத்தனை ஏஞ்சல்? 12 லேகியோன். Yes. Am I right? Yes, yes. 12 லேகியோன் கூப்பிட்டா 80,000 பேர். சரி, இன்னைக்கு நான் கூப்பிடுறேன் 1,00,000 ஏஞ்சல்ஸை. Oh yes. இன்னைக்கு டிப்ளாய் பண்ணட்டும் ஹெவன். Yes. உங்களுக்காக அசிஸ்ட் பண்ணட்டும். Yes, I will 1,00,000 ஏஞ்சல்ஸ். Oh yes. எத்தனை பேர் வேணும்? 1 lakh. நான் 12 லேகியோன்னா பிசாசு எல்லாம் நினைச்சேன். நோ, லேகியோன்னா என்னது? Counting. கவுண்டிங். இவ்வளவு நாள் நமக்கு என்ன புரிஞ்சுது? லேகியோன்னா பிசாசு. நோ. நீங்க உங்க பைபிளே வாசிக்கிறீங்க. நீங்க என்ன பண்ணுங்க, என்ன மாதிரி மாறுங்க. ஒரு வெர்ஷன் படிக்காதீங்க, பல வெர்ஷன் படிங்க. எகைன் வசனம் கொடுங்க பார்க்கலாம். Do you suppose that I cannot appeal to my father and he will immediately provide me with more than 12 legions, more than 80,000 of angels? மோர் தென் எவ்வளோ? 80,000 ஏஞ்சல். போதுமா? யாருக்கெல்லாம் போதும்? பத்தாது. ஹே லிசன், இதுக்கு பேர் என்ன தெரியுமா? ஆர்மி கேம்ப்ஸ். நீங்க ஆர்மில இருந்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். சி, அவங்க மோர் தென் 100 மெம்பர்ஸ்க்கு மேல ஒரு குழு இருப்பாங்க. அந்த 100 குழு தனித்தனியா பிரிப்பாங்க. 12 இங்க ஆர்மில இருக்கிறவங்களா இருந்தா உங்களுக்கு தெரியும் நான் நினைக்கிறேன். இந்த 12 குழுவுக்கு ஒருத்தரை நியமிப்பாங்க. அதனால தான் ஜீசஸ் சொல்றாரு, பிகாஸ் அவர் பேசுறது என்னது? ஆர்மி பேஸ்ட் வேர்ட்ஸ். Yes. பிகாஸ் அதனால தான் சொல்றாரு, நான் போறதுக்கு முன்னாடி எனக்கு 12 லேகியோனை கேட்டா இறைவன் எனக்கு தர மாட்டாரா? ஈவன் இந்த மசா ஃபேவர் யாருக்கு வேலை செய்யும்னா, யார் கூட ஏஞ்சல்ஸ் இருக்காங்களோ, யார் ஏஞ்சல்ஸ் கூட்டிட்டு போறாங்களோ, யார் ஏஞ்சல்ஸ் பார்த்துட்டு போறாங்களோ, அவங்களுக்கு இந்த மசா ஃபேவர் வேலை செய்யும். பிகாஸ் மசான்ற வார்த்தை ஹீப்ரூ வேர்ட். நீங்க கேட்கலாம், மசானா என்ன? நான் கேள்விப்பட்டது எல்லாமே மாசா தான். அது ஒரு ஜூஸ். பட் இது ஜூஸ் இல்ல. மாசா மீன்ஸ் டிராவல். மாசா மீன்ஸ் ஜர்னி. சி, நம்ம போறப்போ நம்ம என்ன சொல்றோம்னா, காட் நான் போறேன், தேவதூதர்களை எனக்கு அனுப்புங்க. Am I right? Yes. நீங்க அர்த்தம் புரிஞ்சு நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா அதுக்கான பவர் எப்படி இருக்கும்?
இந்த பூமியில எல்லாருமே டிராவல் பண்றாங்க, பட் அவங்க போக வேண்டிய இடத்துக்கு யாருமே போகல. ஈவன் இப்போ வரைக்கும் நம்ம ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். நம்ம வாழ்க்கை போக வேண்டிய இடத்துக்கு கரெக்டா போச்சா? நோ. அதுக்கு இடையில பிச்சு புடுங்கல் வேற. அது ஒன்னா ரெண்டா? மெனி. பட் நீங்க நல்லா கவனிங்க, யாக்கோபு பிரயாணம் பண்றான். யாக்கோபு பிரயாணம் பண்ணும்போது ஏஞ்சல்ஸை பார்த்துட்டு போறான். அவன் ஏஞ்சல்ஸை பார்த்துட்டு போறதுக்கு பிறகுதான் அவனுக்கு பயம் உண்டாகுது. ஏசா ஏதாவது என்ன பண்ணிடுவானோ. ஈவன் எல்லாருக்குமே இந்த டவுட் இருக்கு. வீட்டில இருந்து நீங்க கிளம்பும் போது உங்களுக்குள்ள உங்களை அறியாமையே ஒரு பயம் உண்டாகும். என்ன தெரியுமா? நம்ம போற காரியம் சக்சஸ் ஆகுமான்னு. நான் இன்னைக்கு ஒரு இன்டர்வியூக்கு போறேன். நான் போயிட்டு வரும்போது ஜாப் ஆஃபர் லெட்டரோட வருவேனா? இன்னைக்கு நான் ஒருத்தர்கிட்ட பணம் கேட்க போறேன். வரும்போது பணத்தோட வருவேனா? அல்லது என் பசங்க ஸ்கூலுக்கு போறாங்க. சில பசங்களாம் பாருங்க, வீட்டுல காலையில கிளம்பும் போது ரொம்ப வேகமா இருப்பாங்க, பட் வீட்டுக்கு வரும்போது நீங்க கவனிச்சு பாருங்க, எங்கேயாவது ஒரு வியாதியை பிடிச்சிட்டு வந்திருப்பான். அதை ரெடி பண்றதுக்கு 4 நாள் ஆயிடும். இதே உங்க பிள்ளைங்க மீது ஃபேவர் இருந்தா எப்படி போறானோ அப்படியே வீட்டுக்குள்ள வருவான். இதே உங்க பிள்ளைங்கள் மீது தயவு இருந்தா, இதே உங்க வீட்டுக்கார் மீது. ஈவன் சில பேருக்கு ஒரே கலக்கம், இன்னைக்கு நான் வேலைக்கு போறேன், வீட்டுக்கு வரும்போது அதே வேலையோட நான் வரணும். திடீர்னு வேலையை விட்டு தூக்கிட்டா, நான் டெர்மினேட் பண்ணிட்டேன்னா முடிஞ்சது கதை. ஈவன் நான் இன்னைக்கு ஒரு பிசினஸ் டீலுக்கு போறேன், போன உடனே அந்த பிசினஸ் டீல் எனக்காக ஆயத்தமாகி இருக்கணும். ஹேண்ட் ஷேக் பண்றப்பவே 50% அவன் அமௌண்ட் டிரான்சாக்ஷன் பண்ணணும். ஆனா நம்ம போகும்போதே நமக்குள்ள ஒரு கலக்கம் இருக்கும். நோ, இந்த மஸா ஃபேவர் உங்க மேல வரும்போது, ஓ எஸ், எத்தனாயிரம் ஏஞ்சல்ஸ்? 80,000. இன்னைக்கு நான் அதை 2ஆ பிரிக்கிறேன். எஸ். ஒன்னு 40, இன்னொன்னு 40. ஒன்னு முன்னாடி போட்டும், ஒன்னு பின்னாடி வரட்டும். அவர் தான் சொல்றாரு, உங்களுக்கு முன்பாக யாரை கட்டளையிடுறாரு? தூதர்களை. அப்ப எத்தனாயிரம் பேரு? 40. உங்களுக்கு பின்னாடி காக்க யார் வராங்க? ஏஞ்சல்ஸ். எத்தனை? 40. யாருக்கெல்லாம் வேணும்? சொல்லுங்க, I receive my angels. I receive my angels. And then just நான் 2 வசனத்தை காமிக்கிறேன். ஆதியாகமம் 32:1. யாக்கோபு பிரயாணம் பண்ணுகையில் தேவ தூதர்கள் அவனை சந்தித்தார்கள். யாரே? யாக்கோபு. நான் என்ன சொன்னேன்? இந்த ஜர்னிக்கு பேர் என்ன? மாசாக்கு பேர் என்ன? டிராவல். ஜர்னி. am I right? Yes. ஈவன் நீங்க கூகுள் பண்ணி கூட பார்க்கலாம். மாசா இன் ஹீப்ரூ மீனிங் போட்டீங்கன்னா டிராவல் ஆர் ஜர்னின்னு வரும். இப்போ கவனிங்க, யாக்கோபு பிரயாணம் பண்ணுகையில் தேவதூதர்கள் அவனை சந்தித்தார்கள். And Jacob went on his way and the angels of God met him. Not angel. என்னது? Angels. S வருதா? Yes. S வரலனா அது சிங்குலர். am I right? Yes. Yes வந்திருந்தா that means அது அதிகம். am I right? Yes bro. இப்போ verse 2 என்ன சொல்லுது பாருங்க. யாக்கோபு அவர்களை கண்டபோது இது தேவனுடைய சேனை என்று சொல்லி அந்த ஸ்தலத்துக்கு மக்னாயிம் என்று பெயரிட்டான். யாக்கோபு அவர்களை கண்டபோது இது யாருடைய சேனை? தேவனுடைய சேனை என்று சொல்லி அந்த ஸ்தலத்திற்கு மக்னாயிம் என்று பெயரிட்டான். இது ஆம்பிளிஃபைடு கிளாசிக் ஆர் எனி வெர்ஷன்ஸ்ல இருந்தா கொடுங்க பார்க்கலாம். இப்போதான் நீங்க புரிஞ்சுக்கணுமே. அப்ப காட் ஒருத்தர் கிட்ட உங்களை அனுப்பும்போது, அல்லது நீங்க உங்க வீட்டை விட்டு வெளியே போகும்போது, நீங்க சிங்கிளா நீங்க வெளியே போகல, ஜஸ்ட் நம்ம கடவுள்கிட்ட கேட்கிறோம், காட் நான் வெளியே போறேன், என் பிரயாணத்தை காத்துக்கங்க. இப்போ எத்தனை பேர் வச்சு காக்கிறது? எத்தனை பேர் ப்ரொடெக்ஷன் பண்றது? ஈவன் சில பேர் வீட்டை விட்டு வெளியே போவாங்க, வர்றப்ப அதே மாதிரி வந்தானா கடவுளுக்கு நன்றி. இல்ல எங்கேயாவது எவனா குறுக்குல வந்து புகுந்தான்னு வச்சுக்கோங்க. சில நேரத்தில் சில ஜந்துகள்லாம் இருக்கும், 4 கால் ஜந்து டயர்ல வந்து பூந்துக்கும். எல்லாம் அங்க சராய்ப்பு இங்க சராய்ப்பு. இதே கார் ஓட்டிட்டு போனா எதிர்க்க முன்னாடி போறவன் கரெக்டா போகணும், இல்ல அவனுக்கு முன்னாடி போறவனும் கரெக்டா போகணும். அங்க பிரேக் அடிச்சு இங்க பிரேக் அடிச்சு நம்மளும் அடிச்சனா போய் முட்டிடும். ஆமாவா? ஏர் பேக் ஓப்பன் ஆயிடும், நம்மளுக்கு எங்கேயாவது மாட்டிக்கும், இல்லைன்னா எங்கன்னா வாங்கிக்கும். அதுக்கு செலவு பண்ண வேண்டியது வரும். பட் அதனால தான் காட் சொல்றார், நீ போகும்போது see ஏஞ்சல்ஸை பார்த்துட்டு போ. நீ போகும்போது மசாவை கூட்டிட்டு போ. Yes. Amplified class. When Jacob saw them, he said, this is God's army. This is God's army. So he named that place Maknaim. 2 armies. அப்ப எத்தனைக்கு எத்தனை? 40க்கு 40. am I right? Yes. யாரை பார்த்துட்டு போறாரு அப்போ? ஏஞ்சல்ஸை பார்த்துட்டு. ஈவன் நீங்க வீட்டை விட்டு நீங்க வெளியே போறப்போ, ஈவன் உங்க வீட்டை விட்டு இந்த இடத்துக்கு வரும்போதும் ஏஞ்சல்ஸ் வரணும். Yes. நான் காலையில ஜோம் பண்றது என்ன தெரியுமா? Oh yes. ஈவன் நீங்க எப்படி பிரார்த்தனை செய்வீங்கன்னு எனக்கு தெரியாது. இந்த அனாயிண்டிங் கீழ யாரெல்லாம் இருக்காங்களோ, காட் உம்முடைய தேவதூதர்கள் அவங்கள பாதுகாக்கட்டும். Oh yes. ப்ராஃபட்டோட அனாயிண்டிங் கீழ யாரெல்லாம் வராங்களோ, காட் Yes. உம்முடைய அனாயிண்டிங், Yes. உம்முடைய ஏஞ்சல்ஸ் அவங்கள பாதுகாக்கட்டும். Oh yes. உம்முடைய ஏஞ்சல்ஸ் பாதுகாக்கும் போது அவங்க பத்திரமா வெளியே போவாங்க, பத்திரமா உள்ள வருவாங்க. Yes. அதனால தான் அவர் சொல்றாரு, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? ஈவன் ஆர்மிஸை பார்த்தும் யாக்கோபு பயப்படுறாரு. ஏன்? ஏசா கிட்ட போறாரு. லாபானை விட்டு இப்ப யாருக்கிட்ட போய் பார்க்கறாரு? தான் சேர்த்து வச்சதெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு ஏசா கிட்ட கொடுத்துட்டு நான் காடு கிட்ட வேற வாங்கிக்கிறேன். பட் ஏசா சொல்றாரு, என்கிட்ட எல்லாமே இருக்கு. நீங்க வீட்டை விட்டு வெளியே போகும்போது நீங்க யாரோ ஒருத்தரை போய் பார்க்கணும், அல்லது ஏதோ ஒரு வேலைக்காக வெளியே போறீங்க. நிறைய பேர் அந்த வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்குள்ள வர்றதில்லை.
அது என்ன ஆகுது? கால தாமதமாகுது, தள்ளி தள்ளி போடப்படுது. அதுலயே பாதி வாழ்க்கை முடிஞ்சிடும். ஈவன் கோர்ட் கேஸுக்கு வெளியே போகும்போது அந்த கேஸை முடிச்சுட்டா உள்ள வரும், வயதா வாங்கிட்டு தானே உள்ள வரும். ஆமா ரைட்? எஸ். ஆனா தீர்ப்பு நமக்கு சாதகமா தான் இருக்கும். அந்த தீர்ப்பை வாங்கிட்டு உள்ள வர்றது இல்ல. இந்த கேஸ் அடுத்த மாசம் இத்தனாம் தேதிக்கு நான் ஒத்தி வைக்கிறேன். இதே உங்ககிட்ட மசா ஃபேவர் இருந்தா நீங்க வீட்டுக்கு வரும்போது எதோட வருவீங்க? தீர்ப்போட வருவீங்க. எஸ். யாருக்கு சாதகமா? உங்களுக்கு சாதகமா. இதே நீங்க ஒரு பிசினஸ் டீல் பேச வெளியே போறீங்க, அந்த பிசினஸ் டீல் யாருக்கு சாதகமா வரும்? உங்களுக்கு சாதகமா. இதே நீங்க ஒரு செக்கப்புக்கு வெளியே போறீங்க, உங்க ஆர்கன்ஸ் எல்லாமே கரெக்டா இருக்கும். பட் திடீர்னு டாக்டர் சொல்லுவாங்க இந்த இடத்துல ஃபால்ட், இந்த இடத்துல ஃபால்ட், சம்திங், நாளைக்கு ஆபரேஷனுக்கு அட்மிட் பண்ணுங்க. நடக்குதா நடக்கலையா? இதே மசா ஃபேவர் உங்க கூட வரும்போது, எஸ், அப்ப உங்க கூட யார் வரா? ஏஞ்சல்ஸ் வராங்க. எஸ். அதனால தான் நான் தினமும் காட் கிட்ட பிரார்த்தனை செய்யறது. காட், இந்த அனாயிண்டிங் கீழே யாரெல்லாம் வர்றாங்களோ, யாரெல்லாம் இந்த அனாயிண்டிங் ஆயில யூஸ் பண்றாங்களோ, மசா அவங்கள ஃபாலோ பண்ணட்டும். ஓ ஓ எஸ். எஸ். நாம தமிழ்ல சொல்றோம் கடவுளுடைய தயவுன்னு. இதுவே அதனுடைய ஒரிஜினல் பதார்த்தத்துக்கு போங்க, அதனுடைய ஒரிஜினல் வேர்ட் சவுண்டுக்கு போங்க. அந்த அதிர்வே வேற. அந்த அதிர்வு எல்லா காரியத்தையும் கொண்டு வந்துரும். ஓ எஸ். இதே நீங்க மசாவோட நீங்க வெளியே போகும்போது இந்த மசா, ஓ மை காட், Bring it on, உங்க prophet. டிராவல் ஜர்னியை உங்களுக்கு சாதகமா மாத்தும். எஸ் prophet. Receive. நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? I receive. எஸ். ஈவன் நீங்க எங்க ஈவன் ஸ்கூலுக்கு போனாலும் நீங்க நல்லா கவனிங்க, ஏதோ ஒரு டீச்சர்ஸ் உங்க மேல ஏதாவது ஒரு பழியை சுமத்துவாங்க. ஆக்சுவலா நீங்க அந்த காரியத்தை செஞ்சிருக்கவே மாட்டீங்க. ஈவன் உங்க கம்பெனி பிளேஸ்ல போய் நிப்பீங்க, நாளைக்கு காலையில திடீர்னு யாராவது ஒருத்தர் உங்க மேல அக்யூசேஷன் வைக்கிறாங்க, இவனால தான் வந்துச்சு. ஆக்சுவலா நீங்க அந்த ப்ராப்ளத்தை நீங்க பண்ணிருக்க மாட்டீங்க. பட் உங்களை தான் பாயிண்ட் அவுட் பண்ணுவான், இவனால தான், இவன் தான், இவங்க தான். நோ, சொல்லுங்க மசா. Maza. மசா. மீண்டும் Maza. மசா. எத்தனை பேருக்கு வேணும்? எஸ் prophet. இப்பொழுதே என் கூட சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். இப்பொழுதே இப்பொழுது ஏஞ்சல்ஸ் Angel. என் கூட டிராவல் பண்ணுவார்களாக. கூட கூட travel travel பண்ணுவார்கள். பண்ணுவார்களா? சொல்லுங்க எஸ். Yes. ஈவன் சில பேர் என்ன பண்றாங்க தெரியுமா? இங்க வாங்கிட்டு போற பிளஸிங்க ஜஸ்ட் அந்த இடத்தை விட்டு தாண்ட உடனே விட்டுறாங்க. இதே மசா அவங்க கூட வரும்போது அந்த பிளஸிங்ஸை கேரி பண்ணிட்டு உங்க வீட்டுக்கு டெலிவரி பண்ணும். எப்படி? சாட்சியா உங்க வீட்ல சாட்சி உண்டாகி இருக்கும். Yes. ஈவன் நீங்க பிசினஸ் பிளேஸ்க்கு போறப்போ உங்க பிசினஸ் பிளேஸ்ல சாட்சி உண்டாகும். ஓ எஸ். ஏன்? பிகாஸ் உங்க முன்னாடி 40,000, உங்க பின்னாடி 40,000 ஏஞ்சல்ஸ். ஈவன் சில பசங்க வீட்ல ஆக்டிவா படிப்பான், ஆனா ஸ்கூலுக்கு போனா படிக்க மாட்டான், மந்தமாயிடுவான். ஈவன் அந்த பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங் ஒன்று இருக்குல்ல, அதுல போறப்போ ஒரே கம்ப்ளைண்டா சொல்லுவாங்க, உங்க பையன் தேற மாட்டான், ஆனா வீட்ல பாத்தீங்கன்னா உளுந்து உளுந்து படிப்பான். அவனே படிச்சு முடிச்சதை மூடி வச்சுட்டு அவனே டெஸ்ட் எழுதி பார்ப்பான். ஆமாவா இல்லையா? பட் ஸ்கூல்ல போனா ஏன் அது கிரியை நடக்கல? ஏன்னா அவன் கூட மசா ஃபாலோ பண்ணல. ஈவன் உங்க வீட்டுக்குள்ள உங்க ஹஸ்பண்ட் நிறைய பிளான்ஸ் சொல்லுவாரு, பட் அதை எக்ஸிக்யூட் பண்ணும்போது, அதை நடைமுறைக்கு கொண்டு வரும்போது எல்லா பிளான்ஸும் ஃபெயில் ஆகும். சம்ஒன், யாரோ ஒருத்தன் என்னுடைய பிளான் என்ன செய்யறான்? திருடுறான். இதே மசா உங்க கூட இருக்கும்போது, ஏஞ்சல்ஸ் உங்க கூட இருக்கும்போது உங்க பிளானை யாராவது திருட முடியுமா? நான் விசுவாசிக்கிறேன், நான் பிரார்த்தனை செய்றேன். இந்த இடத்தை விட்டு நீங்க வெளியே போகும்போது மசா உங்களை ஃபாலோ பண்ணணும். I receive. ஏஞ்சல்ஸ் உங்களை ஃபாலோ பண்ணணும். I receive. ஈவன் நீங்க எங்க இருந்து பார்த்திருந்தாலும் மசா உங்களை ஃபாலோ பண்ணட்டும். I receive. சொல்லுங்க, I receive my மசா. I receive my Maza favor. Bring it on. ஜஸ்ட் நாளைக்கு காலையில நீங்க எழும்போது, காட் மசா ஃபேவர் எனக்கு கிரியை செய்யட்டும். ஈவன் பிள்ளைங்க மேல மசா ஃபேவர் என் பிள்ளைங்களை ஃபாலோ பண்ணட்டும். Yes. எப்படி ஆரோக்கியத்தோட அவன் வீட்டை விட்டு வெளியே போறானோ அதே போலதான் ஆரோக்கியத்தோட திரும்ப வரணும். Yes. பலவீனமா வரவே கூடாது. Oh, yes. ஈவன் சில ஹஸ்பண்டுங்க பாருங்க, சில வைஃப் பாருங்க, வீட்டை விட்டு வெளியே போவாங்க, பட் ஈவினிங் டைம் வீட்டுக்குள்ள என்டர் ஆகிறப்ப வியாதியோட தான் என்டர் ஆவாங்க. பிகாஸ் பைபிள் சொல்றது மத்தியானத்தில் பாலாக்கும் சங்காரத்திற்கும். நீ பயப்படாத. அப்ப மார்னிங் அட்டாக் கிடையாது. அட்டாக் எப்பதான்? மத்தியானம். I refuse the attack எஸ். in the name of Jesus. Yes. ஓ எஸ். In the name of Jesus. just சொல்லுங்க பார்க்கலாம். இப்பொழுதிலிருந்து இப்பொழுது கடவுளுடைய மசா ஃபேவர் கடவுளுடைய மசா ஃபேவர் என் வாழ்க்கையில கிரியை செய்யட்டும். என் வாழ்க்கையில கிரியை செய்யட்டும். நான் சொல்றது எத்தனை பேருக்கு விளங்குது? எஸ் எஸ் prophet. யாக்கோபு யாரை பார்த்துட்டு போறாரு? ஏஞ்சலா ஏஞ்சல்ஸா? ஏஞ்சல்ஸ். எத்தனை பேரு? 80,000. ஆனாலும் அவருக்கு ஒரு பயம், எங்க அண்ணன் ஏதாவது பண்ணிட்டானா. இன்னைக்கு நான் நிறைய பேர்கிட்ட பேச ஆசைப்படுறேன். ப்ராஃபட் என் கூட பேசுங்கன்றவங்க யாரெல்லாம்? ஓ எஸ். இதோ வரேன். அந்த ஆட்கள் யாக்கோபினிடத்துக்கு திரும்பி வந்து, நாங்கள் உம்முடைய சகோதரனாகிய ஏசாவினிடத்திற்கு போய் வந்தோம். ஓகே. அவரும் 400 பேரோடே உம்மை எதிர்கொள்ள வருகிறார் என்றார்கள். உங்களுக்கு புரிஞ்சது? ஏதாவது எத்தனை பேருக்கு புரிஞ்சது? நீங்க வீட்டில் கூட போய் வாசிச்சுக்கோங்க. ஓகே, பட் ரிலாக்ஸ். நான் உங்களுக்கு ஒரு சின்ன ஸ்டோரி சொல்றேன். ஆக்சுவலாக இங்கே என்ன மேட்டர் நடக்குதுன்னா, தாங்கிட்ட இருக்கிறத ஒரு பகுதியை என்ன செய்யலாம், தான் சகோதரனுக்கு கொடுக்கலான்னு இவர் ஆசைப்படுறாரு. அதெல்லாம் போய் அவர்கிட்ட சொல்லிட்டு வர்றப்போ அவர் சொல்றாரு, நான் வரேன்னு சொல்லு. எத்தனை பேரோட?
400 பேர். பட் உங்க கூட எத்தனை பேரு? 80,000. அவர் எத்தனை பேரோட வரேன்னாரு? 400. அடுத்த வசனம் சொல்லும் பாருங்க 7. அப்பொழுது யாக்கோபு மிகவும் பயந்துன்னு வரும் பாருங்க. கொடுங்க பார்க்கலாம். அப்பொழுது யாக்கோபு மிகவும் பயந்து வியாகுலப்பட்டு தன்னிடத்தில் இருந்து ஜனங்களையும் ஆடு மாடுகளையும் ஒட்டகங்களையும் 2 பகுதியாக பிரித்து ரெண்டா போட்டாச்சு. எத்தனை பேர் வரான்னு சொல்லி கேள்விப்பட்ட உடனே 400 பேர். உங்களுக்கு புரிஞ்சுதா? ஈவன் ஏதாவது ஒரு காரியத்துக்கு நீங்க போவீங்க, என் ஆட்கள்லாம் கூட்டு வரேன், அப்போ உங்களுக்கு என்ன ஆகும்? ஆஹா, நம்ப இருக்கிறது ஒருத்தர், இவனடா 10 பேரை பயம் வருமா வராதா? எஸ். இவரை யார் பார்த்துட்டு போனாரு? ஏஞ்சல்ஸ். ஏஞ்சல்ஸை பார்த்துட்டு போறவருக்குள்ள எதுக்கு இவ்வளவு பயம்? ஈவன் எல்லாருக்குமே இருக்கு. ஈவன் இப்ப நான் ப்ராஃபட்டை பார்க்கறேன், ஜோம் பண்றாரு, ஆனா அந்த இடத்த விட்டு வெளியே போகிறப்ப எனக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா என்ன உண்டாகுது? ஏன்? நம்பர் 1 என் காரியம் நடக்குமா? நம்பர் 2 எப்போ என் காரியம் நடக்கும்? நம்பர் 3 எப்போ என்னுடைய காரியம் வேகம் எடுக்கும்? நம்பர் 4 உண்மையாவே இது நடக்குமா? பாசிபிளா? சொல்றமா இல்லையா? நான் நம்புறேன். அனாயிண்டிங்கால முடியாதது எதுவுமே இல்லை, அபிஷேகத்தால முடியாதது எதுவுமே இல்லை. அபிஷேகம் எல்லா காரியத்தையும் செய்து கொடுக்கும். எஸ், ஐ ரிசீவ். அபிஷேகம் எல்லா காரியத்தையுமே செய்து கொடுக்கும். ஜஸ்ட் சொல்றாரா? எத்தனை பேரோட வரேன்னா? சார் 400 பேரோட வரேன்னு சொல்லிட்டார் சார். அப்படியா சொன்னா? ஏய் எவ்வளவு இருக்குதுன்னு என்றா சீக்கிரம் ஏறா. ஏசா வண்டியை எடுங்கடா. உங்களுக்கு புரிஞ்சுதா? எஸ், வண்டியே எடுங்கடா. நோ, உங்க கூட எத்தனை பேரு? 80,000 பேர் வச்சுட்டு இருக்கிற நீங்க பெருசா, 400 பேரோட வரன்றானே அவன் பெருசா? 400 பேர். யாரை பார்த்து நீங்க பயப்படுறீங்க? கொஞ்சமா இருக்கிறவங்கள பார்த்து. ஆக்சுவலா நீங்க தைரியமா இருக்க வேண்டிய ஆளு. உங்ககிட்ட எல்லா திறமையும் இருக்குங்க, ஆனா உங்ககிட்ட திறமை இருந்தும் நீங்க பயப்படுறீங்க. எஸ். உங்ககிட்ட எல்லா ஸ்கில் இருக்கு, எல்லா நாலேஜ் இருக்கு, விஸ்டம் இருக்கு, பட் நீங்க பயப்படுறீங்க ஒரே ஒருத்தனை பார்த்து. ஜஸ்ட் உங்க வேலையை தூக்கி போடுங்க. நீங்க ஒரு சர்க்கம்ஸ்டான்சஸ்ல ஒரு வேலையோடு இருக்கும்போது எதுவுமே கிரியை நடக்காது. பிகாஸ் உங்க கூட இருக்கிறது 80,000. எஸ் எஸ், 400 இல்ல, எவ்வளோ? 80,000. 2 பேரை பிடிக்கிறதுக்கு ஒரு கூட்டத்தை அனுப்புறான். அது யார் தெரியுமா? சோல்ஜர்ஸ், ஹையர் ஜெனரல்ஸ். யாரை பிடிக்க? ஒரு ப்ராஃபட்டை பிடிக்க. போய் எலிசாவை தூக்கிட்டு வாங்கடா. எலிசா நல்லா தூங்குறாரு, பட் அவரை பிடிக்க ஆர்மிஸ், குதிரை, ரதம், அப்புறம் என்னது, படை வீரர்கள், இவங்க அத்தனை பேர் யார்கிட்ட வராங்க? என் கேள்வி, ஒருத்தனை பிடிக்க 2 பேர் போதாதா? சரி, ஒரு 5 பேர் வச்சுக்க. திடீர்னு ஓட்டானா 5 பேர் போதாதா? சரி, ஒரு 10 பேர் போதும் தானே? ஒரு ஜீப் போதும் தானே? ஒரு வேன் போதும் தானே? எதுக்கு படை தளபதி வராரு? எதுக்கு ஜெனரல் வராரு? எதுக்கு ஹெலிகாப்டர் வருது? எதுக்கு அது என்ன பீரிங்கியா? இதெல்லாம் வந்து ஒரே ஒருத்தனை பிடிக்கிறதுக்கு. கேயாசேன்னு சொல்றாரு, ஓ ப்ராஃபெட், நம்மளை பிடிக்க ஆள் வந்துடுச்சு, இங்க வந்து கொஞ்சம் பாரும். அவர் சொல்றாரு, அவங்க கூட இருக்கிறத காட்டிலும் நம்ம கூட இருக்கிறது அதிகம். நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா? எஸ். மொத்தம் எத்தனை பேரு? 80,000. ஜஸ்ட் மஸா உங்க கூட இருந்தா போதும். நீங்க பயப்பட தேவையில்லை, நீங்க உள்ள குமுற தேவையில்லை. சொல்லுங்க மஸா. இப்பொழுதே ஆக்டிவேட் ஆகட்டும். இப்பொழுதே மீண்டும் சொல்லுங்க பார்க்கலாம். மஸா. இப்பொழுதே என் வாழ்க்கையில ஆக்டிவேட் ஆகட்டும். In Jesus name. Yes, in Jesus name. அவர் சொல்றாரு, நான் ஒரு ஜெபம் பண்றேன், கடவுளே இவன் கண்ணை தர, நான் பார்க்கறது இவனும் பார்க்கணும். எலிசா சொன்னாரா, God open his eyes. அவங்க எல்லாம் சாதாரணமா வந்தாங்க, இவன் பார்த்தோன்னே எல்லாம் ஒரே ஃபயரா இருக்கு. இன்னைக்கு நான் ஹோலி கோஸ்டோட வரேன். ஓ எஸ், ரைடு பண்ண. ஆஹா, இல்ல உங்களுக்கு இன்னும் புரியல. இன்னைக்கு நான் ஹோலி கோஸ்டோட வரேன் ரைடு பண்றதுக்கு. பரிசுத்தாவி. ஹே, எத்தனை பேருக்கு புரியுது? இன்னைக்கு நான் பரிசுத்தாவியோட பலத்தோட நான் வரேன். ஓ எஸ், நான் ரைடு பண்ண போறேன் என்னுடைய லைஃபை. எஸ், நான் டிராவல் பண்ண போறேன். எஸ், நான் ஜர்னி பண்ண போறேன். ஓ எஸ், சொல்லுங்க எஸ். சொல்லுங்க மஸா. மஸா. bring it on prophet. எத்தனை பேருக்கு புரியுது? எஸ் prophet. எப்படி இருந்தா வாந்தி பண்ணி போடுவாரு? அனலா இருந்தாவா குளிரா இருந்தாவா? அனலும் இல்லாம குளிரும் இல்லாம. அப்ப ஒண்ணா எப்படி இருக்கணும்? அனலா இருக்கணும், இல்லனா குளிராவாது இருக்கணும். எனக்கு எதுக்கு இந்த வம்பு? நோ, என் ஊழியக்காரர்களை எப்படி பயன்படுத்துவேன்? அக்கினி ஜுவாலையா. ஆமா, ரைட். அப்ப நீங்கெல்லாம் யாரு? நான் மட்டும் ப்ராஃபட்டா? கிடையாது, உங்களுக்குள்ளேயும் அந்த சக்தி இருக்கு. ஓ எஸ், உங்களுக்குள்ளேயும் கடவுள் கிஃப்ட் வச்சிருக்காரு. அப்ப காட் இன்னைக்கு உங்க கூட வரட்டும். அக்கினி ஜுவாலையா உங்க இடத்துல பயன்படுத்தட்டும். சொல்லுங்க, I receive the massa. அப்ப நீங்க போகும்போதே எப்படி இருக்கும்? உங்க கூட அக்கினி வரும். அப்ப பிசாசு உங்களை பார்த்து, ஹே ஹோல்ட் ஆன், எங்களை கெடுக்கவா வந்தீர்? நீ அவனை இவ்வளவு நாளா கெடுத்து வச்சிருக்க. யூ கம் அவுட்.
நீ வெளியே வா. எஸ் இவ்வளவு நாளா நீ என்ன பண்ண? அவன் பிசினஸ கெடுத்து வச்சிருக்க, அவனை பலவீனமா ஆக்க வச்சிருக்க, அவன் பணத்தை ரிலீஸ் பண்ணாம இன்னும் இப்போ வரைக்கும் என்ன செய்யற? ஹோல்டு பண்ற. enough is Enough. போதும். இதுக்கப்புறம் யாருடைய வேலை? இறைவனுடைய வேலை. யார் மூலியமா சொல்லுங்க? ஏன் மூலியமா? ஒரு நாள் இங்க ஒருத்தர் வந்திருந்தா, காட் சொன்னா நான் இவனை பிளஸ் பண்ண போறேன்னு. ஜஸ்ட் அவனுக்கு அனௌன்ஸ் பண்ணேன். பட் அவங்க ஒய்ஃப் சொன்னாங்க நோ 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 அதை மாத்திரம் செய்யாதீங்க. காட் சொன்னார் அவனை பிளஸ் பண்ணு. நான் ஜஸ்ட் எழுந்து அவனை பிளஸ் பண்ணேன். தட்ஸ் இட். த ஓன் ஒய்ஃப் ஷேம் ஆகிற அளவுக்கு காட் அவனை பிளஸ் பண்ணாங்க. எனக்கு அது ஏன் புரியல. 6 months லேட்டர் மீண்டும் வந்தாங்க. காட் சொன்னார் மீண்டும் அவனை பிளஸ் பண்ணுன்னு. நான் கேட்டேன் ஏற்கனவே நான் பிளஸ் பண்ணிருக்கீங்களே? நோ, அது வேற போர்ஷனுக்கு. இப்போ நீ பிளஸ் பண்ண போறது வேற போர்ஷனுக்கு. Yes. அகைன் பிளஸ் பண்ணேன். அகைன் 6 மாசம் திருப்பி காட் அவனை மேன்மைப்படுத்தி மீண்டும் கொண்டு வந்தார். நான் கேட்டேன் காட் இப்போவாது எனக்கு சொல்றீங்களா ஏன் அவன் ஒய்ஃபை ஷேம் பண்ணீங்கன்னு? பிகாஸ் அவங்க ஒய்ஃப் தான் சொந்த புருஷன் வளர்றதுக்கு தடையா இருக்காங்க. நான் கேட்டேன் ஏன்? இவன் வளர்ந்துட்டானா இவனை யாராலையும் கையில பிடிக்க முடியாது. ஈவன் உங்க வளர்ச்சிக்கு நிறைய பேர் தடையா இருப்பாங்க. எஸ் எஸ் இந்த வாரத்தில் தான் நான் நினைக்கிற ஒரு டெஸ்டிமோனி நான் கேட்டேன். 3500 ரூபாய்க்கு வாங்கின ஒரு சென்ட் எத்தனாயிரத்துக்கு விட்டாங்களா? 80,000க்கு. அப்போ எத்தனை ஏஞ்சல்ஸ் அவங்க கூட போயிருப்பாங்க? ஏய் என் கூட எஸ் என் கூட ஓ எஸ் ஓ மை காட் சொல்லுங்க ஐ ரிசீவ் த மசா. I receive the Massa. எவ்வளவுக்கு வாங்குனாங்க? 3000. பட் விக்கிறப்ப எவ்வளோ? 80,000. பட் அவங்க சொன்னது எவ்வளோ? 30,000க்கு தான் போகும். நோ, ஒவ்வொரு ஏஞ்சல்ஸ்க்கும் ஒவ்வொரு அமௌண்ட். ஓ எஸ் ஈவன் ஒவ்வொரு ஏஞ்சல்ஸ்க்கும் உங்க செல்லுக்குள்ள போய் உங்க செல் எல்லாம் புதுப்பிக்கப்படட்டும். எஸ் உங்க உறுப்பெல்லாம் புதுப்பிக்கப்படட்டும். I receive. நான் இப்பொழுதே கட்டளையிடுறேன். Oh yes. I receive. ஏஞ்சல்ஸ் ஒவ்வொரு செல்லுக்குள்ளேயும் திசுக்குள்ளேயும் போகட்டும். Yes. உங்களை பலப்படுத்தட்டும். Yes. கிரியை நடக்கட்டும். Yes. எதெல்லாம் பழுதாய் இருக்கிறதோ Oh yes. இப்பொழுதே அந்த பழுதுகளை சரி. ஓ மை காட். Oh yes, prophet. இப்பொழுதே அந்த பழுதுகளை எல்லாம் சரி செஞ்சு ரிப்பேர் பண்ணி Yes. அந்த செல்ஸ புதுப்பிக்கட்டும். Yes. Yes. சொல்லுங்க ஐ ரிசீவ் த ஃபேவர். I I receive receive. favor. எத்தனை பேருக்கு தைரியம் வந்துருச்சு? Yes. அப்ப ஜஸ்ட் எழுந்து நின்னு சொல்லுங்க பார்க்கலாம் ஐ ரிசீவ். I receive. ஈவன் நீங்க எங்க இருந்து பார்த்துனா சொல்லுங்க ஐ ரிசீவ் த மசா. I receive the Massa. இன்னைக்கு எல்லா ஈவில்ஸையும் ஸ்குவிஸ் பண்றோம் Yes. மசா ஃபேவரை வச்சு. இன்னைக்கு எல்லாத்தையும் பிளிறோம். Yes, prophet. சொல்லுங்க ஐ ரிசீவ் மசா. I receive Massa. ஜஸ்ட் இதெல்லாம் வச்சுக்கிட்டு யாக்கோப் என்ன பண்றாரு? அழுகிறார். எங்க அண்ணன் வந்தா எல்லாத்தையும் எடுத்துன்னு போயிடுவான். அவங்க அண்ணன் சொல்றான் என்கிட்ட எல்லாமே இருக்கு. ஈவன் நீங்க 33 போனீங்கன்னா ஜெனிசிஸ் 33 8 9 10 11 அப்படியே லைனா கொடுங்க பார்க்கலாம். பிகாஸ் காட் எனக்கு சொன்னது இந்த தயவை தான் நான் 2026ல ஆப்ரேட் பண்ண போறேன். அப்பொழுது அவன் ஆஹா எனக்கு எதிர்கொண்டு வந்த அந்த மந்தையெல்லாம் ஆஹா என்னத்துக்கு என்றான். Okay. அதற்கு அவன் ஆஹா. என் ஆண்டவனுடைய கண்களில் எனக்கு தயவு கிடைக்கிறதுக்கு என்றான். எதுக்கா? ஏசாவுடைய கண்கள் எனக்கு தயவு கிடைக்கிறது. ஓகே. இப்போ 9 என்ன சொல்லுது? அதற்கு ஏசா அதற்கு ஏசா ஆஹா. என் சகோதரனே எனக்கு போதுமானது உண்டு. ஓகே. உன்னுடையது உனக்கு இருக்கட்டும் என்றான். உன்னுடைய இது யார்கிட்ட இருக்கட்டும்? உங்ககிட்டயே இருக்கட்டும். நாளை தினத்தில் இது நடக்கும் நிறைய பேருக்கு. ஓ எஸ் உங்களுடைய லேண்ட் உங்களுடைய ப்ராஃபிட் எதெல்லாம் இருக்குதோ Yes. அதெல்லாம் நாளைக்கு உங்ககிட்ட வந்து சேரட்டும். Yes, I வித்தின் receive. 3 டேஸ்க்குள்ள அது உங்ககிட்ட வந்து ஓ சேரட்டும். எஸ் ஈவன் பங்கு பிரிக்கிறப்ப அல்லது உங்க பணம் எங்க தேவையில்லாம யார்கிட்டயோ தேக்கி இருக்குதோ காட் அந்த மணியை ரிலீஸ் பண்ணி உங்க கையில கொடுக்கட்டும். எஸ் சொல்லுங்க இப்பொழுதே என்னுடையது என்னுடையது என்னிடத்துல வந்து சேரட்டும். என்னிடத்துல வந்து சொல்லுங்க ஐ ரிசீவ். I receive. அகைன் கொடுங்க அந்த வசனம் கொடுங்க. அதற்கு ஏசா அதற்கு ஏசா ஆஹா என் சகோதரனே எனக்கு போதுமானது உண்டு. ஓகே. உன்னுடையது உனக்கு இருக்கட்டும் என்றான். திடீர்னு நாளைக்கு உங்க பிரதரோ இல்ல உங்க சிஸ்டரோ உங்க பாகத்தை எடுத்துக்கிட்டு நாளைக்கு ஓடி வரலாம். யாருக்கு தெரியும்? மசா இன்னைக்கு போறப்பவே ஆக்டிவேட் ஆயிடும். ஓ எஸ் திடீர்னு நீங்க போறப்பவே கன்சீவ் ஆயிடலாம். யாருக்கு தெரியும்? மசா இன்னைக்கு சம்திங் ஏதோ மாசா செய்ய போகுது. ஓ எஸ் அது மாத்திரம் எஸ் டாடி மசா இன்னைக்கு ஏதோ ஒண்ணு மாசா செய்ய போகுது. சொல்லுங்க ஐ I receive. ரிசீவ். receive. Bring it on. எனக்கு போதும் உன்னுடையது உனக்கு இருக்கட்டும். திடீர்னு யாருக்கு தெரியும்? நாளைக்கு தான் எல்லா பட்டாவும் வெளியே வந்தாலும் வரும். எல்லா பத்திரமும் ஏய் சொல்லுங்க ஹேய் Hey, மசா. Massa. என்கிட்ட இருக்கிறது என்கிட்டயே இருக்கட்டும். அப்ப இனி யாராலையும் அதை என்ன செய்ய முடியாது? அபகரிக்க முடியாது.
நிறைய பேர் நம்ம கிட்ட இருந்து நிறைய காரியத்தை அபகரிச்சிருப்பாங்க. அந்த வேதனையும் அந்த வியாகுலமும் அதை சம்பாதிக்க நம்ம பட்ட பிரயாசமும் நமக்கு தான் தெரியும். நம்ம அதுக்காக எவ்வளோ பிரயாசப்பட்டிருப்போம், எவ்வளோ நாள் மெனக்கெட்டிருப்போம்னு. அம்மா ரைட். ஆனால் திடீர்னு ஒருத்தன் வருவான், உள்ள பூந்து எல்லாத்தையும் வாங்கிட்டு போயிடுவான். இதே மசா அவங்க கூட இருந்தால் அதை எடுத்துட்டு போக முடியும்? முன்னாடி 40 பின்னாடி 40. உங்ககிட்ட இருக்கிறது உங்ககிட்ட இருக்கு உங்க ஆசீர்வாதம், உங்ககிட்டயே நான் பார்த்து கொடுக்கணும். அவன் என்கிட்ட இருந்து பிடிங்கிட்டு போக கூடாது. நான் தான் என்ன செய்யணும்? அப்ப என்கிட்ட இருக்கிறது நாளைக்கு காலையில உங்களுக்கு ஃபோன் கால் வரும். வித்தின் இந்த வீக்குள்ள உங்களுக்கு ஃபோன் கால் வரும். உங்க பாகம் எங்கெல்லாம் நிலுவையில் வைக்கப்பட்டிருக்கிறதோ, ஈவன் உங்க அப்பாயின்மெண்ட் ஆர்டர் எங்கெல்லாம் ஸ்டாப் ஆயிருக்கோ, உங்க ப்ரமோஷன் எங்கெல்லாம் ஹோல்டு பண்ணப்பட்டிருக்கோ, எங்கெல்லாம் உங்களுக்கு சாதகமான ரிப்போர்ட் வெயிட் பண்ணிட்டு இருக்கோ, சொல்லுங்க இப்பொழுதே என்னை நோக்கி பயணம் செய்யட்டும். சொல்லுங்க எப்படி வரட்டும்? மாசா வரட்டும். நாளைக்கு நான் காலையில் ஒரு பிஸ்னஸ் அப்பாயின்மெண்ட்டுக்கு நான் போகிறேன். நான் அந்த டிராவல் ஜேர்னி பண்ணும்போதே சார் ஹோல்ட் ஆன், எங்கே இருக்கீங்க? அங்கேயே நில்லுங்க, நான் வெளியூருக்கு போகிறேன், இந்த கான்ட்ராக்ட் உங்களுக்கு தான். நான் இப்போவே உங்கள் கம்பெனி அக்கௌண்ட்டுக்கு நான் என்ன செய்கிறேன், 50% அமௌண்ட்டை டிரான்சாக்ஷன் பண்ணுறேன். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? மீதி இருக்கிறத நான் பிரயாணம் போயிட்டு வந்துட்டு என்ன செய்யலாம் பார்த்துக்கலாம். ஈவன் நாளைக்கு யாரெல்லாம் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறீங்களா, ஆஸ் எ ப்ராஃபெட்டா நான் பிரார்த்தனை செய்கிறேன். ரிப்போர்ட் உங்களுக்கு சாதகமா இருக்கும். ஏஞ்சல்ஸ் ஒவ்வொரு திசுக்குள்ளேயும் இறங்கி வேலை செய்ய போறாங்க. எல்லாத்தையும் கிளீன் பண்ண போறாங்க. உங்க சரீரம் மீண்டும் புதிது போல மாற போகிறது. சொல்லுங்க I receive in the name of Jesus. In the name of Jesus. ஈவன் 2026 இது நடக்க போகுது. Receive in the name of Jesus. இறைவனை யாரெல்லாம் பரலோகத்துக்கு நேரா தன் கைகளை உயர்த்துகிறார்களோ, God இப்பொழுதே மசா உங்களுடைய லைஃப்ல கிரியேட் செய்யட்டும். இப்பொழுதே மசா உங்களுடைய லைஃப்ல கிரியேட் செய்யட்டும். I receive. இப்பொழுதே மசா கிரியேட் செய்யட்டும். In Jesus mighty name. நீங்கள் போகையிலும் நீங்கள் வருகையிலும் காக்கப்படுவீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் உங்களை பாதுகாக்கட்டும். ஈவன் உங்க பிள்ளைங்களை கடவுள் பாதுகாக்கட்டும். ஆரோக்கியத்தை கொடுக்கட்டும். I receive. பலப்படுத்தட்டும். I receive. In Jesus mighty name. I receive.